இந்த வீடியோல +2 மேக்ஸ் யூனிட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இன்ட்ரோடக்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல எக்ஸசைஸ் 2.6ல இருந்து 2.8 வரைக்கும் இருக்கிற டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுல நவ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா சர்க்கிள் அப்படின்ற. இப்போ அந்த சர்க்கிள் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் form of a circle. இப்போ என்ன ஃபார்மேட் அப்படின்னா modulus of z minus z0 is equal to r. இதுல z0 அப்படின்றது என்னது சென்டர், r அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ். இப்போ find the center and radius அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து modulus of z minus z0 என்ற ஃபார்மேட்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்ம சென்டர் அண்ட் ரேடியஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு ரிசல்ட் இம்பார்ட்டன்டான ரிசல்ட்டுங்க. modulus of z minus z0 less than or represent the points interior of the circle. இப்போ supposing r is equal to 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3, 2, 1 அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த சர்க்கிள் உள்ள இருக்கிறதுனால இன்டீரியர் பாயிண்ட். சப்போஸ் நமக்கு 4 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 5, 6 அப்படின்ற பாயிண்ட்ல எங்க இருக்கும் நமக்கு எக்ஸ்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் than r அப்படின்னா அது வந்து எக்ஸ்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள், லெஸ் than r அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். Now rectangular coordinates அப்படின்னா இங்க பாருங்க x axis and y axis. ஸோ இதுல x plus iy அப்படின்றது இந்த p of x, y அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா rectangular coordinates. இது polar coordinates அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தீட்டா வந்துடும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா r. அப்போ p of r, தீட்டா இதை என்ன சொல்றோம் நம்ம போலார் கோஆர்டினேட்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், ரியல் பார்ட் இருக்கும். ஓகேவா, ரியல் பார்ட் ஆஃப் z. இந்த y ஆக்சிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜினரி ஆஃப் z. ஓகேவா, இப்போ y ஆக்சிஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இமேஜினரி பார்ட், x ஆக்சிஸ் அப்படின்றது ரியல் பார்ட் வந்து மென்ஷன் பண்ணுது. அப்போ x is equal to r cos theta, y is equal to r sin theta எடுத்துக்கலாம். இந்த இடத்துல r is equal to இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது வந்து theta ஆப்போசிட் சைடு, இது adjacent சைடுனா இது வந்து ஹைபோடெனஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படி என்ன சொல்லணும்னா r. இதுதான் மாடுலஸ் அப்படின்றோம். ஓகேவா, இந்த r is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படின்றது என்னது மாடுலஸ். ஓகே, now let r and theta be polar coordinates of the point p of x, y that corresponds to a non-zero complex number z is equal to x plus iy. The polar form or trigonometric form. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைண்ட் த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னாலும் போலார் ஃபார்ம் அப்படின்னாலும் ரெண்டுமே சேம் தான். ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் p is z is equal to r அப்படின்றது மாடுலஸ், இந்த தீட்டான்றது ஆர்குமெண்ட். ஓகேங்களா, r is equal to மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட். நமக்கு வந்து 2 மார்க்ல சிம்பிள் எப்படின்னு கேட்கலாம், ஃபைண்ட் தி மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு. ஓகேவா, அப்போ நம்ம r is equal to and theta is equal மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண போதுமானது. இந்த r is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட்டும் பிளஸ் இமேஜினரி பார்ட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க z is equal to 1 plus i இருக்குன்னா r is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம என்ன பண்ணலாம், ரியல் பார்ட் அப்படின்றது 1 ஸ்கொயர் பண்ணா 1 பிளஸ் இமேஜினரியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, அது 1 தான், which is equal to square root of 2. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஎஸ் ஸ்கொயர் பண்ணிடுவாங்க. ஐஎஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், -1. இப்போ +1 -1 0, உங்களுக்கு வேற ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் z is equal to x plus iy. இந்த போலார் ஃபார்ம் எழுதும்போது r into cos theta plus i sin theta, இது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து r sis thetaன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, cos theta plus i sin theta அப்படின்னு ஃபுல்லா எழுத விட இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து r into sis theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஆர்குமெண்ட் அண்ட் ஆர் ஆம்ப்ளிடியூட், argument or amplitude of the complex number z is denoted by theta is equal to argument of z. இது எப்படி ரீட் பண்ணோம், argument of z. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்றது இந்த தீட்டா தான். அதாவது -πல இருந்து +πக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் தான் சொல்றோம் நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு 2 மார்க் இருக்குதுங்க. ஓகேவா, ஸோ ஃபைண்ட் தி பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா நம்ம இந்த தீட்டா வந்து எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -πல இருந்து +πக்குள்ள இருக்கணும். இதுதான் principal argument, அது denoted by capital ARG னு வரும். ஓகேங்களா, so -π less than argument of z less than or equal to π. ஓகே, இதுதான் என்ன சொல்றோம் principal argument of complex number. Now இந்த ஆர்குமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பாருங்க. ஆர்குமெண்ட் வந்து எப்படி இருக்கலாம்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த குவாட்ரண்ட் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட், இப்படி வந்து குவாட்ரண்ட் பிரிக்கலாம். அப்போ இந்த எக்ஸ் ஆக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரியல் பார்ட் இருக்கும். ஓகேங்களா, ரியல் பார்ட். அதே மாதிரி ஒய் ஆக்ஸ் வந்து என்ன இருக்கும், நமக்கு இமேஜினரி பார்ட் இருக்கும். இது வந்து ஷார்ட்டாக நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற தீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா போத் த கோஆர்டினேட்ஸ் ஆர் பாசிட்டிவ். அது வந்து உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும், நமக்கு பாயிண்ட் +, அப்படின்ற பாயிண்ட் இருக்கும். ஓகேவா,
நெக்ஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து மைனஸ் கமா பிளஸ், தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்து மைனஸ் கமா மைனஸ், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்து பிளஸ் கமா மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற தீட்டா ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ஃபான்னு கிடைக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற தீட்டா எப்படி இருக்கும் பாருங்க, பை மைனஸ் ஆல்ஃபா, பை மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதை வச்சுட்டு ஈஸியாக தேர்ட் குவாட்ரண்ட்டோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டோ எழுதிடலாம். இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டை பாருங்க, இந்த இடத்துல தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதோட சிமெட்ரிக் இங்கே என்ன இருக்கு, பிளஸ் ஆல்ஃபா இருக்கு. அப்போ என்ன மாறும், நமக்கு அது மைனஸ் ஆல்ஃபாவா மாறும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கு, தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்க பிளஸ் பை இருக்கு. அப்போ என்ன மாறும், அது மைனஸ் பை. இந்த இடத்துல மைனஸ் ஆல்ஃபா இருக்கு, அது பிளஸ் ஆல்ஃபா மாறும். therefore இது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பை அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. ஓகேவா? அதுதான் இருக்கு. இது இந்த ரிசல்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்ல சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது வந்து நம்ம எங்க ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த log ஆஃப் m into n is equal to என்ன யூஸ் பண்ணிருப்போம், log m plus log n யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அதே ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 into z2 மல்டிபிள் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை டிவைட்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுதான். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் z பவர் n is equal to இந்த n வந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம், n into ஆர்குமெண்ட் ஆஃப் z. அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், log x பவர் n இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம n into log x ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுவோமா. சேம் லைக் தட் இங்க log ஆஃப் என்ன இருக்கு, இந்த இடத்துல ஆர்குமெண்ட் இருக்கு. அவ்வளவுதாங்க சேஞ்சஸ், வேற எதுவும் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் the principal argument of 1i minus 1 and minus I are shown below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. z is equal to 1 அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா z is equal to 1 plus 0i அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மாடுலஸ் அண்ட் தீட்டா ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போலார் ஃபார்ம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுதான் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இப்போ ஆல்டர்னேட் ஆர்குமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா போலார் கோஆர்டினேட்ஸ் அப்போ 2n பையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐயோட போலார் ஃபார்ம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பை 2, மைனஸ் ஒன்னோட போலார் ஃபார்ம் வந்து பை, மைனஸ் ஐயோட போலார் ஃபார்ம் வந்து மைனஸ் பை பை 2. இது நம்ம ப்ராப்ளம் வந்து மைனஸ் ஐ அதே மாதிரி மைனஸ் 1i1 வரும்போது நம்மளே இந்த சம்முக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த யூலர்ஸ் ஃபார்ம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன எழுதலாம், இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிக்கலாம். இதுதான் யூலர்ஸ் ஃபார்ம் அப்படின்றாங்க. ஓகேவா? யூலர்ஸ் ஃபார்ம்ல gives the polar form அப்படின்னா z is equal to r into z is equal to r into e power I theta. என்ன நம்ம போலார் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கோம், z is equal to r into என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம cos theta plus I sin theta அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல cos theta plus I sin theta இந்த யூலர் ஃபார்ம் என்ன சொல்றாங்க, e power I theta அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ போலார் ஃபார்ம். இந்த இடத்துல பாருங்க, if z is equal to r into cos theta plus I sin theta இருந்துச்சுன்னா z inverse என்ன இருக்கும் பாருங்க, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் 1 by r into cos theta minus I sin theta. ஓகேவா? இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 2, if z1 is equal to r1 into cos theta 1 plus I sin theta 1 and z2 is equal to r2 into cos theta 2 plus I sin theta 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி z1 and z2 இருந்துச்சுன்னா இதோட ப்ராடக்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் பாருங்க. இந்த r1 r2 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் வெளியவே. நெக்ஸ்ட் காஸ் ஆஃப் இங்க இருக்கிற இந்த theta 1 plus theta 2 plus I sin of theta 1 plus theta 2. இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா அது நியூவா நீங்க பாக்குறதுனால இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதனால கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 3 பாருங்க. if z1 அதே ப்ராப்பர்ட்டி தான் z1 and z2 எடுத்துக்கிறோம். இங்க மல்டிப்ளை பண்ணோம், இங்க என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். அப்ப z1 divided by z2 is equal to r1 divided by r2. அப்ப இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற இது வந்து எங்க போகும், நம்ம மேல போகும். ப்ராப்பர்ட்டி 1 நம்ம அப்ளை பண்ணோம். அப்படியே மைனஸ் வரும்போது இந்த இடத்துல என்ன இருக்கு, நமக்கு மைனஸ் theta 2 மைனஸ் theta 2 இருக்கும். அப்போ r1 divided by r2 cos of theta 1 minus theta 2 plus I sin of theta 1 minus theta 2. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு நிறையவே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? புதுசா பார்த்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். டோன்ட் வரி. நெக்ஸ்ட் டிமாரிஸ் தியரம். டிமாரிஸ் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க x plus y the whole power n இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து a plus b the whole square. ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 2 அப்படின்னா a plus b the whole square ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்களேன், cos theta plus sin theta the whole power n is equal to இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா டிமாரிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா டைரக்டா இந்த பவர் எங்க கொண்டு போயிடலாம், உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. அப்ப என்ன மாறும், நமக்கு அது cos n theta plus I sin n theta. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து இதுவே நமக்கு sin theta
plus I cos theta the whole power n இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டைரக்டா என்ன பண்ண முடியாது, De Moivre's theorem அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா De Moivre's theorem only applicable for cos theta plus I sin theta the whole power n is equal to, அப்போ cos n theta plus I sin n theta தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி பாருங்க, cos theta minus I sin theta the whole power n இருந்துச்சுன்னா டைரக்டா n என்ன பண்ணலாம்னா உள்ள கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 பாருங்க, இந்த இடத்துல பவர்ல என்ன இருக்கு, மைனஸ் n இருக்கு. அப்போ இங்க யூஸ் பண்ணும்போது என்ன வரும், நமக்கு cos of minus n theta வரும். ஆக்சுவலி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னன்னா cos of minus theta is equal to plus cos theta கிடைக்கும். நெக்ஸ்ட் sin of minus theta is equal to minus sin theta. ஓகேவா? எஸ், அந்த ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்றோம். அப்போ இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ் ஆயிடும், இது வந்து நெகட்டிவ் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்பர்ட்டி cos theta minus I sin theta the whole power minus n. இப்போ இந்த மைனஸ் n உள்ள கொண்டு வரும்போது இந்த டேர்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது அது பிளஸ் மாறிடும். இங்க மைனஸ் இருக்கு, அப்ப sin of minus theta வந்து minus sin theta. அகைன் இங்க ஒரு வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது என்ன மாறிடும், பிளஸ் மாறிடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன். இதுதான் டிஃபிகல்ட்டா இருக்கும், 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. sin theta plus I cos theta is equal to I into cos theta minus I sin theta வா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தான் அந்த பவர் என்ன பண்ண முடியும், உள்ள கொண்டு வர முடியும். சப்போஸ் இந்த I உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த ப்ரீவியஸ் டேர்ம் நமக்கு கிடைச்சிரும். இப்போ I into cos theta, I cos theta கிடைச்சிச்சுங்களா, மைனஸ் I square into sin theta. அப்போ I square ஓட ப்ராப்பர்ட்டி நம்ம பிகினிங்ல பார்த்திருக்கோம். I square is equal to minus 1. ஓகேவா? அப்போ என்ன மாறும், நம்மளுக்கு அது plus 1 மாறும். அப்போ sin theta. Therefore sin theta plus cos theta left hand side இருக்கிறது கிடைச்சிச்சுங்களா? எஸ், இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு நிறைய ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா simplify அப்படின்னு சொல்லிட்டு find out பண்ண சொல்லியிருப்பாங்க. and then பாத்தீங்கன்னா find the nth roots find out பண்ணும்போதும் இந்த De Moivre's theorem வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்பவே. Next topic, finding nth roots of a complex number. இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல தான் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 5 மார்க்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு வருஷம். ஓகே, finding nth roots of a complex number. So nth root of a complex number, nth root of z is denoted by z power 1 by n. Okay, z power 1 by n, where இந்த n is equal to நம்ம எது வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணலாம், இங்க பாருங்க k ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணா n minus 1 வரைக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் z power 1 by 3 இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ k ஓட வேல்யூ எதற்கு ரீப்ளேஸ் பண்ணலன்னா 0 1 2 வரைக்கும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். 3 minus 1 அப்படின்னா 2 வரைக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ 3 இருந்துச்சுன்னா அதுக்கு 3 சொல்யூஷன் 0 1 2. எஸ், இப்போ nth root find out பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் என் நம்பர் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா z is equal to 3 plus 4i அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் என்ன பண்றோம்னா போலார் ஃபார்ம் எழுதுறோம். ஓகேவா? என்ன பண்றோம், போலார் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல add 2k pi. ஓகேவா? add 2k pi எதுல ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் தீட்டா கூட ஆட் பண்றோம், 2 theta. ஓகேவா? add 2k pi to argument that is theta. அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பவர் வந்து மேல உள்ள கொண்டு வந்துடலாம். அதாவது 1 by n அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பவர் வந்து bring the power to inside. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ k is equal to நம்ம 0 1 2 etc n minus 1 வரைக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், nth ரூட்ஸ்ல வந்து யூஸ் பண்ற இம்பார்ட்டன்டான ப்ரொசீஜர். நமக்கு போலார் ஃபார்ம் நமக்கு ஈஸியாவே தெரியும். அதே மாதிரி போலார் ஃபார்ம்ல நம்ம ஆல்டர்னேட் கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும், நம்ம add 2k pi to the argument. அதுக்கப்புறம் அந்த பவர் 1 by n உள்ள கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்த ஃபார்மேட்ல கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ தீட்டா அப்படின்றது ஆர்குமெண்ட், 2k pi divided by பவர் வந்து 1 by n, அந்த 1 by n உள்ள கொண்டு வந்துட்டோமா. இப்போ நமக்கு 0 கொடுக்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், 1 கொடுக்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், 2 கொடுக்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்றோம், அப் டு n ரூட்ஸ் வந்து நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரிமார்க் அப்படின்றத 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஃப் x is a radical, okay, x is a rational or radical இருக்கலாம், then cos x theta plus I sin x theta is one of the values of cos theta plus I sin theta the whole power x. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரேஷனல் அப்படின்றாங்க. நம்ம இது பவர்ல இருக்கு இல்லையா, இந்த x power 1 by 2 இது என்ன சொல்லணும்னா ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலார் ஃபார்ம் ஆஃப் யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அந்த போலார் ஃபார்ம் ஈக்குவேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, x square plus y square is equal to 1 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்
then the nth roots of unity அப்படின்னா omega power n is equal to என்ன சொல்றாங்கன்னா 1 சொல்றாங்க. For example, cube roots of unity அப்படின்னா omega power 3 is equal to 1. Next fourth root of unity அப்படின்னா omega power 4 is equal to 1. இதுல நமக்கு ப்ராப்ளமாவே இருக்கு. ஓகேவா, புக்ல இருக்கு. 3 marks சம்ல வந்துரும் நம்மளுக்கு. The solutions of the equation z power n is equal to 1. The positive values of integer n are the nth roots of unity. In the polar form z is equal to 1 can be written as அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவாங்களா, அப்போ z is equal to cos of 0 plus 2k pi plus I sin of 0 plus 2k pi அப்படின்னா where e power 2k pi I into 2k pi where k is equal to 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், n minus 1 வரைக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி பாருங்களேன், the sum of all nth roots of unity is 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன பண்ணிக்கலாம், ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். அப்போ ஒமேகா கியூப்னா நமக்கு 3 ரூட்ஸ் இருக்கும். தட் இஸ் 1, ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா, அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல்னு சொல்றாங்கன்னா அவங்க 0ன்னு சொல்றாங்க. அப்போ 1 பிளஸ் ஒமேகா plus omega cube is equal to நம்ம என்ன சொல்லலாம்னா unity அப்படின்றாங்க, which is equal to இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1. ஓகேவா, இது வந்து 0. ஓகே, a sum of the roots is equal to 0 அவங்க கொடுத்திருக்காங்க இங்க ரிசல்ட். இப்போ 1 plus omega square plus etc plus omega power n minus 1 is equal to 0. Next பாத்தீங்கன்னா the product of all the nth roots of unity is 1 into omega square etc வச்சுனா minus 1 power n minus 1. இதுவும் ஒரு 1 mark ஞாபகம் வச்சுக்கோங்க. Next omega power n minus 1 இந்த ரிசல்ட் வந்து எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 less than or equal to k less than or equal to n minus 1 குள்ள இருக்கணும். அதாவது இந்த k ஓட வேல்யூ அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். k ஓட வேல்யூ எங்க இருந்து இருக்கணும் அப்படின்னா 0 ல இருந்து n minus 1 வரைக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அதான் இங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, now nth rootsல இருக்கிற some important properties பாருங்க. All the nth roots of unity are geometric progression. இது வந்து என்னவா இருக்கு, nth roots வந்து பாத்தீங்கன்னா geometric progression இருக்கு. 1 markல கேட்பாங்க. Next, sum of the nth roots of nth roots of unity is always equal to 0 அப்படின்றாங்க. அதான் 1 plus omega square is equal to 0. Suppose omega cube is equal to 1 அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கும், நமக்கு 1 plus omega square is equal to 0. So நமக்கு தேவைப்பட்ட நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா 1 plus omega is equal to minus omega square, 1 plus omega square is equal to minus omega, 1 plus omega plus omega square is equal to minus 1 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். For example, omega cube is equal to 1 அப்படின் போது. Next, product of nth roots of unity is equal to minus 1 power n minus 1. இதை நம்ம previously பார்த்திருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the value of n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ஆஃப் ஒமேகா என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா e power 2 pi by 2. ஓகேங்களா, 2 ரூட்ஸ் இந்த டினாமினேட்டர்ல இருக்குது. அதே மாதிரி e power 2 pi by 3 இந்த 3 ரூட்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் by 3 இருக்கும். அதே மாதிரி 4 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும் 2 pi by 4, 5 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா 2 pi by 5 மாதிரி எக்ஸெட்ரா இது வந்து n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, thank you students for watching this video. Bye bye.